ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நஜ்லா ஃபரீத் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? 3 நாளாக வீடியோ போடல. அதனால இன்றைக்கி வந்துட்டு டே இன் மை விலாக் ஃபுல் விலாக் போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி என்னென்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன், இதில் லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு கோதுமை அண்ட் ராகி ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ண சப்பாத்தி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காலையில் பையனுக்கு. மதிய லஞ்சுக்கு வந்துட்டு கறி குழம்பு வச்சு சிக்கன் ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ வெறும் சப்பாத்தி மட்டும் போடாமல் இந்த மாதிரி வந்துட்டு ராகி மாவையும் சேர்த்து கோதுமை மாவோட சப்பாத்தி போடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். நேற்று வந்துட்டு சிக்கன் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சுருந்து எடுத்து கீழே வைக்கலாம், சரி நைட்டுக்கு வந்துட்டு கலண்டுரும் காலையில் சமைக்கலான்னு எடுத்து வச்சுருந்தேன். பார்த்தா கெட்டுப்போச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு மாதிரி நுரையாக வரமுமே சரி கெட்டு போச்சோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டேன். அதோடு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கெட்டுலாம் போகல, நல்லா தான் இருந்துச்சு ஸ்மெல்லாம் பார்க்கும்போது. அதோட பையனுக்கு வந்து தயிர் சாதம் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுட்டேன். பார்த்தா கடைசியில் நல்லா தான் இருந்தது. அதோட பையன் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் ஏமாந்துருவான் சின்ன பையன் சொல்லிட்டு பிரியாணி செஞ்சு தரேன்டா நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். கடைசியில் பார்த்தா நல்லா இருந்ததுனால பையனுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சோண்டு சிக்கனும் குழம்பு எடுத்து வச்சுருந்தேன். அந்த இதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கொடுத்து விடுறேன். சப்பாத்திக்கு வந்துட்டு அந்த சிக்கன் குழம்பும், மதியத்துக்கு வந்து சிக்கன் குழம்பு அண்ட் சிக்கன் ஃப்ரை கொடுத்து விட்டுருந்தேன். ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு குழம்பு கொஞ்சமாக தான் இருந்துருந்துச்சு, தம்பிக்கு மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்ததுனால சப்பாத்திக்கு சாப்பிட்டதோட காலி ஆயிடுச்சு. ஹஸ்பண்டுக்கு வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு தயிர் சாதம் தான் கொடுத்துருந்தேன். மோஸ்ட்லி அவங்க வந்துட்டு தயிர் சாதம் தான் கேட்பாங்க. ஏன்னு சொன்னால் வந்துட்டு குழம்பு இதுகள்லாம் கொட்டிருன்னு சொல்லிட்டு தயிர் சாதம் தான் கேட்பாங்க. அதனால் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் தான் கொடுத்து விடுவேன் மோஸ்ட்லி. இப்போ வந்துட்டு நான் என்ன செடி வச்சுருக்கேன்னா மல்லிகைப்பூ செடி, கத்தாழை, வெத்தலை செடி, அப்புறம் வந்துட்டு ஓமவல்லி இதெல்லாம் வச்சுருக்கிறேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக கத்தாழை இருந்துச்சு, சரி ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் பேக்குக்காக நான் கத்தாழை வந்து கட் பண்ணுறேன். ஒரு 2 கத்தாழை வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படியே விட்டால் வேஸ்ட்டாகவும் ஆயிரும். நான் வீக்லி நான் தலைக்கு குளிக்கும் போது நான் எப்போவுமே வந்துட்டு வீக்லி ட்வைஸ் வந்துட்டு ஹேர் பேக் போட்டுக்கிடுவேன். ஏன்னா இங்கே வந்து உப்பு தண்ணிங்கிறதுனால ஹேர் ஃபால் ரொம்ப ஆகுதுங்கிறதுனால ஏதாவது ஹேர் பேக் போட்டால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு ஹேர் பேக் போட்டுக்கிடுவேன். இப்போ வந்துட்டு இந்த கத்தாழையை நல்லா 2 பக்கமும் அந்த முள்ளை வந்துட்டு அப்படியே நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் உள்ளதையும் மேலே தோலையும் எடுத்துகிட்டு உள்ளே உள்ள ஜல்லியை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கத்தியை வச்சு எடுக்கும்போது ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி தலைக்கு வந்து கத்தாழை வந்துட்டு நம்ம போட்டு குளிக்கும்போது அதிகமாக வந்துட்டு பாடி ஹீட்டாக உள்ளவங்க வந்துட்டு போடும்போது நல்லா ஹீட்டையும் குறைக்கும், அதே நேரத்தில் வந்துட்டு முடிக்கும் நல்லது. இது வந்து ஜூஸாகவும் குடிக்கலாம், நான் ஜூஸாகவும் எடுத்துக்கிடுவேன். ரொம்ப வெளி ப்ரூஷை விட உள்ளே வந்து இன்டேக் வந்து கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. நான் வந்து இது வந்து கசக்கெல்லாம் செய்யாது, ரொம்ப முத்தின கத்தாழையாக இல்லாமல் கொஞ்சம் ஏலம் கத்தாழையாக எடுத்துக்கிட்டு இதை வந்து நல்லா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு மோரை வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அடிச்சுக்கிறணும். மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு குடிக்கும்போது மோர் குடிக்கிற மாதிரியே இருக்கும், எந்த வித கசப்போ ஸ்மெல்லோ இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இது வந்துட்டு நான் வந்து ஃபேஸுக்கும் போடுவேன். நம்ம உடல் முழுவதும் நம்ம தேய்ச்சி குளிச்சுட்டு தலைக்கும் உடல் முழுவதும் நம்ம தேய்ச்சி குளிக்கும்போது நம்மளுக்கு நல்லாவே குளிர்ச்சியாக இருக்கும். அதிகமாக வந்துட்டு கூலாக இருக்கிறவங்க வந்துட்டு பாடி வந்து கூலிங்காக இருக்கும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் போட்டுட்டு குளிச்சிட்டா போதும். ஒத்துக்கிறாதுன்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். வெயில் காலத்தில் மோஸ்ட்லி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. குளிர்காலத்தில் யாரும் யூஸ் பண்ண வேண்டாம், தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த பல்பெல்லாம் எடுத்து நல்ல தண்ணியில் ஒரு 4 டைம் வாஷ் பண்ணிக்கிறணும். அப்போ தான் அதோட ஸ்மெல்லெல்லாம் போகும். இந்த மாதிரி வாஷ் பண்ணி ஜாரில் போட்டு ஆட்டி இந்த மாதிரி லிக்விட் எடுத்துக்கலாம். எனக்கு பெரிய ஜாருங்கிறதுனால கொஞ்சம் பல்ப்பியாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து சின்ன ஜாரில் அரைச்சிக்கோங்க. நான் அந்த பல்ப்பையுமே சேர்த்து கை நாட்டு மிதிச்சுக்கிடுவேன். இது வந்து அரிசி வடிச்சு இருக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியுமே வந்து நம்ம ஃபேஸ் அண்ட் ஹேருக்கு போட்டோம்னா ரொம்ப நல்லது. இது ஃபேஸ்க்கு போடுறதுனால என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக முதுமை வராது, முக சுருக்கத்தை தடுக்கும். உண்மையாகவே நான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் நல்லாவே இருக்கும். நான் வேறு முகத்துக்கு அதிகமாக எதுவும் போட மாட்டேன். நான் வந்துட்டு ஃபேஸ் அண்ட் ஹேருக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இனிமேல் வீடியோவில். அப்பப்போ இந்த டிப்ஸை கொடுத்துக்கிறேன் இடையில, கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்துட்டு ஹேருக்கு எடுத்து வச்சுட்டேன், ஹேருக்கு போடலான்னு சொல்லிட்டு அந்த லிக்விடு. இப்போ வந்துட்டு முல்தானி மெட்டி இருக்குது இல்லையா, அந்த முல்தானி மெட்டி வந்துட்டு
2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அந்த 2 ஸ்பூன் முல்தானி மட்டி எடுத்துகிட்டு இந்த லிக்விட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு கொஞ்சம் 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த லிக்விட்லேருந்து ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்து லிக்விட் மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், தயிர் போட்டாலுமே நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி தான் ரொம்ப டெய்லியும் போடக்கூடாது இந்த முல்தானி மட்டி. வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் தான் போடணும். அதே மாதிரி போட்டிருக்கும்போது நம்ம பேசக்கூடாது, முகம் வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். டைமில் நம்ம பேசும்போது முகம் சுருக்கம் இருக்கும். அதனால் இது போட்டால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்துட்டு காய்கறி அப்படி அப்படியே கிடக்கு. இன்றைக்கி க்ளீனிங் வேலையும் இருக்குது. பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். முதல் நாள் பூ வந்துச்சு தெருவில், வாங்கியிருந்தேன். அந்த பூவையும் கட்டி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கட்டிட்டு மிச்சம் கொஞ்சம் வேஸ்ட்டு இருந்துச்சு. சரி நம்ம குளிச்சுட்டு அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர்ந்துருச்சு பூ. ஜாதி முல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமாக வாடினால ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கட்டி இதையும் வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் வந்துட்டு வெள்ளிக்கிழமைங்கிறது எங்களுக்கு ஜும்மா வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரம்ஜான் மாதிரி. அதனால் வந்துட்டு நான் வியாழக்கிழமையே வந்து மோப்பெலாம் போட்டு விட்ருவேன் வீட்டுக்கு. அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கிடந்துச்சு, கொஞ்சம் ட்ரெஸ்ஸையும் அப்படியே நீட்டாக மடித்து வச்சுட்டேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை கசம்சான மடிக்காமல் இந்த மாதிரி நம்ம வந்து ஷர்ட்டை வந்து நம்ம ரெடிமேட்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம மடித்து வைக்கும்போது நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும், கசங்காது, சுருங்கலும் இருக்காது. எடுத்து போடும்போது நம்மளுக்கு அயன் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு செல்ஃபில் வந்து நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹஸ்பண்ட் அண்ட் பிள்ளைங்கள்லாம் போனதுக்கப்புறம் சும்மா தூங்காமல் டிவி மொபைலை நோண்டிகிட்ருக்காமல் இந்த மாதிரி நம்ம இருக்கிற வேலைகளை முடிச்சிட்டோம்னா ஃப்ரீயாக இருக்கலாம். நான் கடைக்கு போகிறதுனால வந்துட்டு நான் கடகடன்னு காலையிலேருந்து வேலையை முடித்தா தான் எனக்கு ஈவினிங் ஃப்ரீயாக கிளம்புறதுக்கு கரெக்டாக வரும். நைட்டுக்கும் சாப்பாடு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு போகணும், வந்து சாப்பாடு செய்யணும். அப்புறம் இது வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது நம்ம வேஸ்ட்டு துணி இருக்கும் இல்லையா, அந்த துணியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நம்மளுக்கு பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ருப்போம் இல்லையா, அந்த கண்டெய்னர்லாம் நம்ம வீட்டில் நிறைய இருக்கும். அதை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன துணியெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்து நடுவில் அதை வந்து கத்தி வந்து நல்லா சூடு பண்ணி நீளமாக இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு அதுலேருந்து ஒன்று ஒன்றா இப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து நம்ம பிள்ளைங்க வந்துட்டு சாப்பிடும்போதோ இல்லை வந்து பால் காஃபி குடிக்கும்போது சிந்திட்டால் அதை தொடச்சிக்கலாம். இப்போ தண்ணி வச்சு தொடச்சிக்கலாம், இல்லை சும்மா டக்குன்னு தொடச்சி எடுத்து போட்டுக்கலாம். இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி இன்னொரு ஸ்வீட் பாக்ஸில் வந்துட்டு சின்ன சின்ன நம்ம ஐட்டம்ஸ் நம்ம எங்கேயாவது வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா ஒரே பாக்ஸில் போட்டு வச்சுருந்தா நம்மளுக்கு எல்லாமே எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் பின்னு, வாட்ச்சு, லிப்ஸ்டிக்கு, காஜலு, ஹேர் பின் எல்லாமே இந்த மாதிரி ஒன்றா எடுத்து போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கிளம்பும்போது இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு எல்லாமே இதிலே இருந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு லெமன் ஒரு கண்டெய்னர்லையும், கேரட் பீன்ஸ் ஒரு கண்டெய்னர்லையும் இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தாலும் நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும். நம்ம வந்து இருக்கிற பாக்ஸை வச்சு இது பண்ணிக்கலாம். அடிக்கடி நம்ம ஆன்லைனில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை காசு கொடுத்து. இந்த மாதிரி பெரிய பெரிய டப்பா வச்சுருந்து அதெல்லாம் வேஸ்ட்டாக வச்சுருக்காமல் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறேங்க, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். கேரட்டு கொஞ்சம் வாடிருச்சு, முதல் நாள் வாங்கிட்டு வந்து அப்படியே பையோடையே வச்சிட்டேன், டயர்டாக இருந்ததுனால. அதை தோல் சீவனும் போது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். காய்கறி வந்து அதிகமாக வாங்கிட்டு வரல, கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பச்சை மிளகாயை வந்து இந்த மாதிரி காம்பு நீக்கிட்டு எடுத்து வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக அழுகி போகாமல் இருக்கும். இது வந்து வெண்டைக்காயை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இது ஒரு கண்டெய்னரில் வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்துட்டு வெள்ளைப்பூடு கொட்டி வைக்கிற கூடை. இதில் வந்துட்டு நியூஸ் பேப்பர், வெங்காய கூடையாக இருக்கட்டும், வெள்ளைப்பூடு கூடையாக இருக்கட்டும், அதில் வந்துட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவரோ நம்ம வந்து மடித்து இந்த மாதிரி வச்சு போட்டுக்கிட்டோம்னா அந்த குப்பையெல்லாம் வேஸ்ட்டாக வந்து அதில் விழுந்துடும். நம்ம அதை எடுத்து அப்பப்போ க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அந்த கூடையை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அந்த குப்பையெல்லாம் அந்த கவர்லேயே இருந்துக்கிறோம்.
இப்போ வந்து இந்த தக்காளி இருக்குது இல்லையா, அந்த தக்காளியை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு ரீஃபைண்ட் ஆயில் அதை எடுத்து அந்த மூக்கு மேலே நல்லா தடவி நம்ம வச்சிட்டோம்னா, இந்த மாதிரி தலைகீழ எடுத்து வச்சிட்டோம்னா அழுகாமல் இருக்கும் சீக்கிரமாக. ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், வெளியில் வைக்காதீங்க. இதே மாதிரி நான் வெங்காயம், தேங்காய் இது மாதிரிலாம் வந்துட்டு கவரு அண்ட் நியூஸ் பேப்பர் போட்டு நான் நீட்டாக அடுக்கி வச்சிட்டேன். அவ்வளோதான். இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி நீட்டாக அடுக்கி வச்சுருந்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி தான் எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவேன் என்னோடய கிச்சனை அண்ட் ஃப்ரிட்ஜை. அடுத்தது வந்துட்டு ஃப்ரிட்ஜில் உள்ள ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருந்த பாத்திரம்லாம் இருந்துச்சு. அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி இன்னொரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு நம்ம வந்து சிங்குக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம். இது வந்துட்டு பெரிய பேஸ்கெட்டாக இல்லாமல் சின்னதாக இந்த மாதிரி டப்பா மாதிரி வச்சுக்கிட்டோம்னா, கவர் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து வெங்காயம், கருவேப்பிலை, சின்ன சின்ன வேஸ்டேஜ்லாம் தட்டில், பாக்ஸ்லாம், லஞ்ச் பாக்ஸில், தட்டிலெல்லாம் பசங்க, ஹஸ்பண்ட் போட்டுருவாங்க இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி கவர் வந்து நடுவில் இந்த மாதிரி வச்சு கவர் பண்ணி வச்சுட்டு அதில் போட்டுக்கிட்டோம்னா அப்பப்போ அந்த கவரோடையே அப்படியே எடுத்து நம்ம குப்பை தொட்டியில் வச்சுக்கலாம், போட்டுடலாம். இந்த மாதிரி இந்த சைடில் நான் வச்சு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். பெருசாக வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு இடத்தையும் மறைக்கும், அதிகமாக குப்பை சேர்ந்துட்டா நம்ம அப்படியே வச்சுருவோம், வீசும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இதுதான் என்னோடய ஃப்ரிட்ஜு. நான் அதிகமாக வந்து நிறையா ஸ்டோரேஜ் பண்ண மாட்டேன் ஃப்ரிட்ஜில். மோஸ்ட்லி வந்துட்டு நான் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுவேன். மாவாக இருக்கட்டும், பருப்பு, இந்த வண்டு பிடிக்கிறது, எறும்பு வைக்கிறது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் வச்சுக்கிறேன். பாதாம், முந்திரி, லிக்விட் ஐட்டம்ஸ், பவுட்ரு இந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். அடுத்ததாக வந்துட்டு வீட்டை க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டெல்லாம் பெருக்கி விட்டுட்டு, இன்றைக்கி வியாழக்கிழமைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் ப்ரேயர் பண்ணிவிட்டு குரான்லாம் ஓதுறதுக்காக வீடெல்லாம் மாப்பு போட்டு க்ளீன் பண்ணிட்டேன் பசங்க வர்றதுக்குள்ளேயும். நான் வந்து லைசால் தான் ஊற்றி க்ளீன் பண்ணுவேன். லைசால் ஊற்றி க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும். அதே சமயம் வந்துட்டு தரையில் உள்ள கிருமியெல்லாம் நம்மளுக்கு போயிடும். நல்லா நீட்டாக இருக்கும், ஸ்மெல்லாகவும் இருக்கும். நான் எப்போவுமே லைசால் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைசாலை. அடுத்ததாக வந்துட்டு கிச்சன், ரூம்பு, ஹால் எல்லாத்தையும் மாப் போட்டு தொடச்சி விட்டாச்சு. இப்போ நல்லா க்ளீனாக இருக்குது பார்க்குறதுக்கே. நம்மளுக்கு வீடு க்ளீனாக இருந்தால் தான் நம்மளுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்மளுக்கு. வாரத்தில் நான் 2-3 தடவை துடைப்பேன். இடையில வந்துட்டு பசங்க ஏதாவது கொட்டிட்டாலோ இல்லை அழுக்காக இருந்தாலோ துடைச்சிடுவேன். எனக்கு ஒயிட் டைல்ஸ்னால அடிக்கடி துடைச்சா தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இது வந்துட்டு கரண்டில் வந்துட்டு சாம்பிராணி போடுறது. இது வந்து புதுசாக வாங்கியிருந்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதை வந்துட்டு நைட் லாமாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா வந்துட்டு சுவிட்சை போட்டு விட்டுட்டு கரண்ட் கொஞ்சம் சூடானதும், அந்த பவுல் வந்து சூடானதும் அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் நம்ம சாம்பிராணியை போட்டு விட்டோம்னா நல்லா ஸ்மெல்லாக இருக்கும், புகை வரும். இது வந்து குரான் ஓதுறேன். குரானில் வந்துட்டு யாசின் சூரா தான் ஓதுவேன் வியாழக்கிழமை ரவு. முஸ்லீம்ஸில் இது தான் நாங்கள் ஓதுவோம். அடுத்ததாக வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி டயர்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்தா ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியில் வா போகலாம், போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. அப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. சரி கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. போய் என்ன சாப்பிட்ற அப்படின்னு கேட்டோன்னே, சரி எப்போவுமே வீட்டில் தானே, மோஸ்ட்லி நான் வந்துட்டு வெளியில் போனால் அந்த பஜ்ஜி, டீ, காஃபி இதெல்லாம் குடிக்க மாட்டேன். இந்த பர்கரு, பீஸா, சாண்ட்விச் அந்த மாதிரி, ஜூஸ் இந்த மாதிரி தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். அதோட சரி லாஸ்ட்டாக ஒரு கடை இருக்குது, அந்த கடைக்கு தான் போவோம். இது வரிசையாக வந்துட்டு ஒன்று ஒரு கடை. ஒன்று வந்து மோமோஸ் கடை, ஒன்று வந்து ஸ்வீட் கார்ன் கடை, ஒன்று வந்துட்டு சாண்ட்விச், பர்கர் எல்லாமே இருக்கிற கடை. இது வந்துட்டு பீஸா கடை. இங்கேயுமே எல்லாமே சாண்ட்விச், பர்கரு, சிக்கன், ஸ்விங்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்துட்டு சிக்கனும் பாப்கார்ன் சிக்கன், கேஎஃப்சி சிக்கனும் அப்புறம் வந்துட்டு பீஸா, சிக்கன் பீஸா தான் சாப்பிட்ருந்தோம். இது வந்துட்டு ஆஃபர்னு சொல்லியிருந்தாங்க, 499. நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் வீட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சரி சப்பாத்தி போடலான்னு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து இடியாப்பம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி நல்லதாக போச்சு, வேலை மிச்சம், இவ்வளோ வேலை பார்த்ததுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இடியாப்பம் வாங்கிட்டு வந்திருந்தால் கறி குழம்பு இருந்தது. கறி குழம்பு வச்சு இடியாப்பம் சாப்பிட்டுட்டு டெய்லி நாங்கள் நைட்டு பால் குடிக்கிறது உண்டு. பாலுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள், பனங்கற்கண்டு தான் போடுவேன். ஒயிட் சுகர் நான் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன் அதிகமாக. ஸ்நாக்ஸ்க்கு மட்டும்தான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுவேன். அதுலேயும் வந்துட்டு வெல்லம், ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுவேன். ப்ரௌன் சுகர் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் வைஸ் கம்மியாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து அதுதான் நல்லது. ஒயிட் சுகர் யாரும் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். அவ்வளோதான். இதோட என்னோடய வீடியோ முடிஞ்சிருச்சு. பையனுக்கு